வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது நாகபந்தம். இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரம்மகமலம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொருளுக்காக எல்லாருமே வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க. அது எங்க இருக்கு, ஹீரோ கைக்கு எப்படி வரப்போகுது, ஹீரோக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சு, அட்லாஸ் என்னெல்லாம் ஆச்சுங்கிறத படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. இது ரொம்ப அதர பழசான கதை. ஒரு விஷயம் இருக்கும், ஒரு புக்கோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த தேடி போவாங்க. அதை வந்துட்டு ஹீரோக்கோ அதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு கனெக்ட் இருக்கும் இல்லையா. ஹீரோ வந்துட்டு அந்த பொருள் வந்துட்டு கெட்டவங்க கையில கிடைக்காம வந்துட்டு காப்பாற்றுவாரு. இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி கதைக்களத்தை வந்துட்டு ரொம்ப போரிங்கா வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு எடுத்திருக்காங்க. முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா, ஏகப்பட்ட சண்டை காட்சிகள் இருக்கு. ஆனா எல்லா சண்டையும் முடிஞ்சு ஃபைனலா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு வில்லனை வந்துட்டு அடிக்கிற மாதிரி வந்துட்டு காட்டியிருப்பாங்க. ஏன் இத்தனைக்கு ஹீரோ கண்ணு முன்னாடி அவங்க மொத்த ஃபேமிலி வந்துட்டு முடிச்சு தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இவர் வந்துட்டு ஃபைட் போட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்றது, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு சண்டை போட்டு என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. இதே மாதிரி தான் ஏகப்பட்ட சண்டை காட்சிகள் அமைச்சிருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு சுட்டு கொண்டுருவாங்க, இல்லைன்னா அடிச்சு சாவடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ என்ட்ரி கொடுப்பாரு, லேட் என்ட்ரி. ஸோ படம் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாரா இருந்தது. ஏன் சன் டிவியில் நாகினி சீரியல் போடுவாங்க, அந்த சீரியல் பார்க்கறது கூட திரும்ப ஒரு வாட்டி உட்காந்து பார்க்கலாம் போல இருக்கும். என் ஹீரோயின் அழகா இருப்பாங்க. இந்த படத்தில் அது பற்றி சொல்ற மாதிரி ஒரு சீன்ஸ் கூட எனக்கு மனசுல பதியவே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிலோ ஆவரேஜான படம். நீங்க இதை கூட பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருக்க. நன்றி, வணக்கம்.